ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2025 டிசம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதாவது அதிசாரமாக கடகமனையில் இருந்த குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மீண்டும் மிதுனமனைக்கு செல்கிறார், வக்ரமாக செல்கிறார். கேது பகவான் சிம்மமனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க, செவ்வாய் பகவான் விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி பெயர்ச்சியாகிறது. சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம்பெயர்கிறார் இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி. அதே போல புதன் பகவானும் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம்பெயர்கிறது இந்த டிசம்பர் மாதம் 29. சனி பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைந்து மீனமனையில் உட்கார்ந்திருக்கார். ஒரு 4.5 மாதமாக மீனத்தில் வக்ரமாக இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். இந்த மாதத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் பார்க்கும்போது, இந்த குரு பகவானுடைய பார்வையில் ராகு பகவானும், குரு பகவானுடைய பார்வையில் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள், சாதக பாதகங்களை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது முதல் உங்கள் ராசிநாதனை பார்க்கணும். ராசிநாதன் எங்கே அமர்ந்திருக்கார்? 7ஆம் இடத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான செயல். உங்கள் காரியங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் உங்கள் மனசில் என்னென்னலாம் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை செயல்படுத்துவதற்கு உண்டான ஒரு மாதம். அப்போ ராசிநாதன் உங்களை பார்க்குறார். அடுத்து செவ்வாய் பார்க்குது. செவ்வாய்ங்கிறது 7ஆம் அதிபதி, திருமணஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் உங்களை பார்த்துட்டு இருக்கார். அப்போது திருமண வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த செவ்வாய்ங்கிறது கோப கிரகம், ஆக்ரோஷ கிரகம். டக்குன்னு கோபம் வரும். ஏன்னா செவ்வாய் சூரியனோடு சேர்ந்துருக்கு. அப்போ கோபமும் ஆக்ரோஷம் வரும். நல்ல விஷயத்துக்காக கோபம் வரும். ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதன் பகவான் அதுவும் உங்கள் ராசியை பார்க்குது. புதன்ங்கிறது யார்? அறிவாளி, புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம். அதுவும் உங்கள் ராசியை பார்க்குது. நல்ல அறிவாற்றல், நல்ல சிந்தனை வலன் கிடைக்கும். அந்த புதனுங்கிறது யார் உங்கள் ஜாதகப்படியன்னா 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதிங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி உங்களை பார்த்துட்டு இருக்கு. பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான புதனும் பார்த்துட்டு இருக்கு. அப்போ உங்க எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அத்தனையும் குடும்பத்தை பற்றி, தனத்தை பற்றி, பூர்வீகத்தை பற்றி, குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக ஆழ் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த டிசம்பர் மாதம். அதே போல சூரிய பகவானும் உங்களை பார்க்குறார். சூரியன் உங்களை பார்க்கறது ரொம்ப நல்ல தன்மை. சூரியனுங்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. சூரியன் ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம், தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் சூரியன். அப்போ நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கும். மனதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்தாலும் பார்த்துக்கலாம். செயல்பட முடியாமல் ஒரு விஷயம் நடக்கலை, போன மாதம் நடக்கலைன்னா இந்த மாதம் நடக்கும், நடத்தி தீருவேன் என்கின்ற வைராக்கியத்துடன் செயல்படக்கூடிய, தன்னம்பிக்கையோடு சேர்ந்து செயல்படக்கூடிய, பெரிய மனிதர்களின் தொடர்போடு செயல்படக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உண்டு. அப்போ சூரியன் யார்? 4க்குரியவன். சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வமும் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை தரும். என குரு உட்கார்ந்திருக்கார். இந்த மாதம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி என்று குரு பகவான் அதிசாரமாக கடகத்தில் இருந்தார். இப்போ மீண்டும் வக்ரமடைந்து 2ஆம் இடத்துல அமரப்போகிறது இந்த டிசம்பர் மாதம். அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், அதில் இருந்து வந்த சில மாற்றங்கள்,
அதை கையாளுகின்ற விஷயத்தில் சில சேஞ்சஸ் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். முயற்சி நல்லா இருக்கும், தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க, தைரிய வீரியத்தோடு செயல்படுவீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற மாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கறது நல்ல தன்மை தான். ஸோ வீடு வண்டி வாகனங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். 4-8 கனெக்ட் ஆகுது. அப்போ 4-8 கனெக்ட் ஆகும்போது அப்போ சுகத்தில் ஒரு வலி உண்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ சுகத்தில் ஒரு வலி உண்டுன்னா ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுக்கணும் அப்படிங்கிறது இதில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்பது வாகனம். ஸோ வாகனத்தில் ஒரு குறை, வாகனம் சம்பந்தப்பட்ட வாகனம் இயக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக செயல்படணும். எப்போ? டிசம்பர் மாதம் 16க்கு அப்புறம். 4ஆம் அதிபதி 8ல் போய் அமர்கிறார், சுக்கிரனும் போய் 8ல் அமர்கிறார். வாகன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் போய் 8ல் உட்கார்ந்துருக்கு. அப்போ இந்த டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் ஆப்புக்கு அப்புறம், டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வாகனங்கள் கையாளுகின்ற முறைகள், வாகனங்களை இயக்கக்கூடிய விதங்கள், இரவு நேர பயணங்கள் முற்றிலும் தவிர்ப்பது இந்த ரிஷபத்துக்கு நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதாவது கோச்சாரமாக சொல்றோம். 4ஆம் அதிபதி 8ல் போய் மறைகிறார். அந்த 4ஆம் காரக கிரகமான சுக்கிரன் போய் 8ல் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதைத்தான் நான் சொல்றேன். ரைட். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கறது சூப்பரான ஒரு அமைப்பு. 5க்குரியவன் 7ல் உட்கார்ந்திருக்கார். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கும்போது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த செவ்வாய் பகவான் கோபக்காரக கிரகமான செவ்வாய் கிரகம் 8ஆம் இடத்துல போய் அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வதும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் மிட்டுக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் அதிபதி போய் 8ல் மறைகிறது. களத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் போய் 8ல் மறையுது. அப்போ 7க்குரியவன் 8ல் மறைகிறார். 8 அதாவது களத்திர காரகன் 8ல் மறும்போது கருத்து வேறுபாடு வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளணும். ஆனால் அதே சமயத்தில் கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக சில ஆதாயங்கள், தனம், பொருளாதார விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மையும் இருக்கவே இருக்கிறது. என்ன? கணவனுக்கு திடீர்னு வேலை கிடைச்சிரும், மனைவிக்கு இது வரைக்கும் வேலை இல்லாதவங்க வேலை கிடைச்சிரும். ஸோ அந்த கணவன் மனைவி வேலை சார்ந்த விஷயங்களில் நல்லது நடக்கக்கூடிய அம்சமும் இந்த டிசம்பர் மாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து மிக முக்கியமாக 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 8ல் போய் மறையும் போது கடன் விஷயத்தில் கவனம். 6க்குரியவன் சுக்கிரன் 7ல் இருக்கும்போது ஓகே. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நடக்கிறது. அப்போ சுக்கிரன் எங்கே போய் உட்கார்ந்துருக்கார்? 8ஆம் இடத்துல போய் அமரப் போகிறார். அப்போ 6க்குரியவன் 8ல் போய் மறையும் போது 6ங்கிறது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய ஒரு இடம். 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, விபத்து, ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்தில் கனெக்ட் ஆகும்போது ஹெல்த் விஷயத்தில் கேர் எடுக்கணும் ரிஷபராசி என்பவர்கள். எப்போ? டிசம்பர் மாதம் 20க்கு அப்புறம் ரொம்ப ஒரு அலர்ட், ஒரு கேர், அவ்வளோதான். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். கடன் விஷயத்தில் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. எதிர்ப்பையும் பகையும் உருவாக்கி கொள்ளக்கூடாது. வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஏன் இதை சொல்கிறேன்னா, 6ஆம் அதிபதி போய் 8ல் அமருகின்ற காரணத்தால். ஆனால் ரொம்ப அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கெடுதல்களை கொடுத்து விடுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. அப்போ திடீர் அதிர்ஷ்டமாகவும் அது மாறும்.
அப்போ ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு வலியை கொடுத்துட்டே இருக்குது சார், ஒரு 2 வருஷம் 3 வருஷமாகவே ஒரு வழக்கு இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களே போய் ஒரு வழக்கு இப்போ இந்த மாதம் நீங்கள் தேடிக்க கூடாது. ஆனால் ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது, ஏற்கனவே ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் அமையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சார், வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? 9 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். நல்லதுதான். யோகத்தை தரக்கூடியவன் சனி பகவான். ரிஷபத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் சொல்லணும். இந்த சனி பகவான் கடந்த 4.5 மாதங்களாக வக்ர நிலையில் அமர்ந்திருந்தார். அப்போ நிறைய ரிஷபத்துக்கு வேலையில் பிரச்சனை, வேலையில் இருந்தால் டென்ஷனாக இருக்கும். 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை 4 மணி நேரம் செய்ய வேண்டி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ், உங்கள் மேல் அதிகாரிகள்னால சில தொந்தரவுகளுக்கு ஆட்பட்டிருக்கலாம். ஒரு சிலர் ஒரு பிடிக்காத இடத்துக்கு ஒரு இடமாற்றம் போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ணங்கள், ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனோடு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த டிசம்பர்லேருந்து அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லவே நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். ஸோ 9 10க்குரியவன் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தொழில், வேலை, பாக்கியம் இதில் எந்த குறைபாடும் கொடுக்க போவது இல்லை. வேலை இல்லாத ரிஷபத்துக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய எண்ணம் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதாவது இது வரைக்கும் கிடைக்கல ஒரு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டு திடீர்னு விசா கிடைச்சிரும். ஒரே மாதத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ அந்த குயிக் ரெஸ்பான்ஸுங்கிறது இந்த மாதம் உண்டு. ஏன்னா 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ ஒரு வலிகள், ஒரு வேதனைகள், ஒரு துக்கங்கள், ஒரு மாதிரி லேட்டாக எனக்கு வரலன்னு இருக்கவங்களுக்கு திடீர் 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் உண்டு தான். அப்போது நல்ல மாற்றங்கள், நல்ல திருப்பங்கள், எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய, நன்மைகள் புரியக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துல இந்த மாதம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்றைக்கு உங்களுக்கு பிடித்த அம்மன், உங்களுக்கு எந்த அம்மனை பிடிக்குதோ அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டு வருவீர்கள் என்றால் உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி கொடுப்பினை இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.